ஹாய் வெல்கம் டு சரவேல் சேனல். நான்கள் வீடியோல தாவூதுங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ வரணும்னு நோட்டிபிகேஷனா வரும். அப்பதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணா பார்க்கலாம். நீங்க தாவூத் இந்த படத்தை பிரசாந்த் ராமன் எழுதிட்டாரு. இந்த படம் இப்ப தேட்டர் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ அங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை வந்து படத்துல தாவூதுன்னு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருக்காரு. அவர் ட்ரக்ஸ் அப்படி இல்லீகல் பிசினஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கேப் டிரைவரா இருக்காரு. அவரால் அவரோட கார் இஎம்ஐ கிட்ட கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருக்கு அர்ஜென்ட் பணத்தை இப்படி இருக்கும்போது தாவூதோட ஆளுங்க ட்ரக்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு புது ஆள் தேடிட்டு இருக்காங்க. அந்த ஆளும் நம்ம ஹீரோ இருக்கிறாரு. போலீஸ் வந்து எப்படியா தாவூதோட ட்ரக்கை வந்து பிடிச்சி அவங்க சொல்லிட்டு தீவிரமா களத்துல இறங்கி தேடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த ட்ரக்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரெஸ்ட்லாம் கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா? போலீஸ் அந்த ட்ரக்கை முடிச்சு தாவூதோட ஆளுங்கெல்லாம் பிடிச்சாங்களா இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 hour 2 hours வந்துட்டு ஒரு டீசென்ட் வச்சான ஒரு மூவி தான். இந்த படம் வந்து படத்தோட பூஸ்ட் பார்த்தோன்னே வந்து இது ஒரு கேன்சர் மூவின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த படத்துல வந்து தாவூத் ஒரு மிகப்பெரிய கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவூதை காட்டுறாங்கன்னு பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த தாவூதை யாரும் காட்டவே இல்லை. ஹை பண்ணிட்டு போயிருக்காங்க. தாவூத் யார் தெரியுமா? அவர் வந்து ஒரே ஆளா நின்று 140 பேருக்கு முன்னாரு மும்பையிலேயே பயங்கரமான சம்பவத்தை பண்ணாரு. அவங்க கண்ட்ரோல மும்பையை வச்சிருக்காரு. இப்ப சென்னையில பிசினஸ் பண்ணிருக்காரு சொல்லி ஏகப்பட்ட ஹை பேசுறாங்க. கடைசி வரைக்கும் தாவூத் யாரையும் காட்டுமா இல்லையா? காட்டவே இல்லை. சரி, தாவூத் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஏதாவது பண்ணிருக்கணும். அந்த சம்பவத்தை காட்டி வந்து ஒரு மிகப்பெரிய பெரியாளு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காட்டணும். அதுவும் காட்டவே இல்லை. சும்மா கார்ட்டூன் வீடியோ மாதிரி வச்சுட்டு அவர் தாவூத் அவங்க பெரிய ஆளு இவங்க பெரிய ஆளு சும்மா ஹை பேசி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து தாவூத்கிட்ட 20 வருஷமா ட்ரக் சப்ளை பண்றது யாருனாக்க தீனா தான். தீனா தான் இந்த ட்ரக்கை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல கொண்டு போயிட்டே இருப்பாரு. அவர் வந்து ஒரு நாள் வந்து அவர் ட்ரக் சப்ளை வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுங்கிறதுனால நம்ம அபிஷேக் கூப்பிட்டாரு. அபிஷேக் என்ன பண்றாருனாக்க தாவூத் வருஷம் நம்ம ஒரு வேலை வச்சிருக்காரு, அது கரெக்டா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சு அந்த ட்ரக்கை வந்து சப்ளை பண்ண பார்ப்பாரு. கடைசியில வந்து ஹீரோ வந்து சேர்த்தாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதையா இருக்கு. இந்த பக்கம் வந்து ஹீரோ இருக்காங்க. ஹீரோயினை வச்சு சாங் வைக்க, நியூ சாங் வைக்க, லவ் சாங் வைக்கன்னு சொல்லிட்டு மொக்க போடாம கதைக்கு தேவையான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து அடுத்து என்ன போனாக்க இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்திருக்கும். பட் இந்த த்ரில்லிங் எல்லாம் ரொம்ப கம்மியா போச்சு. ஒரே ஸ்டோரி தான். ஒரு ட்ரக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதை வச்சு இந்த ஒரு 2 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கடுப்பா இருந்துச்சு. என்னடா இதே தான் வச்சிருக்கீங்கன்ட்டு. படத்துல வந்து காமெடியை வந்து சாரா பண்ணியிருக்காரு. சாராவோட காமெடி எல்லாம் ரொம்ப சிம்பிளா வரல. அவரு அவருக்கு தெரிஞ்ச காமெடி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு சாரா. மற்றபடி இந்த படத்துல வந்து பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க இந்த படம் வந்து ஒரு கிலோ ஆவரேஜ் படம். ஒன் டைம் வாட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு கிலோ ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்ச். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இடத்துல எந்த விதமான அனர்த்தங்களும் இல்லை. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. கூட பண்ணுங்க. அப்பதான் நாம அந்த வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். அப்பதான் எந்த நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்ஸும் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.